வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம டுட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சீக்வன்ஸ், அதாவது சம்கீஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சின்னதாக ஒரு மேங்கோ முட்டு நான் ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் டெய்லியும் அது கொஞ்சம் லைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே வந்துடும். ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம இதுக்கெல்லாம் ட்ரேஸ் எடுத்துகிட்டு இருக்க முடியாது இல்லையா. சும்மா ப்ராக்டிஸ்க்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய டிசைன்ஸ் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஃப்ரீ ஹேண்ட்லேயே உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஜம்கீஸ் எடுத்திருக்கேன். சீக்வன்ஸ் நான் ஒரு மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப குட்டி இல்லை, இது ஒரு மீடியம் சைஸ் தான். கொஞ்சம் இந்த மெஹந்தி கலர் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ எடுத்துட்டு நம்ம நீங்கள் நல்லா கையை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. லைட்டாக அது ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரி ஜம்கீஸ் ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒவ்வொரு ஜம்கியாகவும் கொடுத்தும் நம்ம பண்ணலாம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஜம்கியாக கொடுத்து பண்ணுறது எப்படிங்கிறத காட்டிடுறேன். அதுக்கப்புறமா ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜம்கியாக இடையில விட்டு எப்படி நூல் எடுக்கிறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒவ்வொரு ஜம்கியாக விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்மளுக்கு. நம்ம ஒவ்வொரு விரலையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சைடில் இருக்க 4 விரலில் 2 விரலை மட்டும் மேலே வச்சுட்டு 2 விரலில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம விட்டுட்டு ஒவ்வொரு ஜம்கிக்கும் இடையில எப்படி கொண்டுட்டு வர்றதுங்கிறத பார்க்கலாம். லைட்டாக அந்த ஸ்லாண்டிங் எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு அது லைட்டாக பிரிஞ்சிரும். ஒவ்வொரு ஜம்கியும் தனித்தனியாக பிரிஞ்சிரும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த மாதிரி த்ரெட்டை அழுங்காமல் ஒவ்வொரு சீக்வன்ஸ்குள்ளே விட்டு எடுத்துக்கலாம். பட் அந்த லைன் மட்டும் மாறாமல் கரெக்டாக ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். லைட்டாக நீடில் ஸ்லாண்டிங்காக வச்சிங்கன்னா தான் இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது, கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. த்ரெட்டு விழுந்துடும் உங்களுக்கு கீழே. சீக்வன்ஸை விட்டுட்டு தனியாக போயிடும். சேம் பீட்ஸ் மேக்ஸிமம் சுகர் பீட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக பீட்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு நான் பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இது வந்துடும். சேம் அதே தான். எடுக்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ சேம் சொன்ன மாதிரி லைட்டாக அந்த சீக்வன்ஸை ஸ்லாண்டிங்காக விட்டுட்டு நீங்கள் த்ரெட்டை விட்டு விட்டு எடுத்திங்கன்னாவே உங்களுக்கு ஒரே ஒரு ஜம்கா மட்டும் உள்ள இடையில சிக்கிக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக போகுது நம்ம நீடில் எடுத்தது எல்லாமே. உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னொருக்கா கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஒவ்வொரு தடவையும் நம்ம எப்படி ஸ்லாண்டிங்காக விட்டுட்டு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது. சேம் இப்போ அந்த லைன் நீட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக போட போகிறோம். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் நான் காட்ட போகிறேன். பிகாஸ் நம்ம இது ரொம்ப ஈஸி தான், சேம் ஒர்க்கு தான். ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு முடிச்சுட்டு அப்புறமா காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஆக்சுவலாக இப்போ தெரியும் உங்களுக்கு அந்த லைன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இதை சுற்றி பீட் வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு மெத்தட் ஆஃப் லைனிங் பார்த்துக்கலாம். அந்த லைன் வச்சோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான். பட் இது நம்ம ஒவ்வொரு ஜம்கியும் தனித்தனியாக தெரிகிற மாதிரி வைக்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி நான் இதுக்கு சொன்ன மாதிரி இதுக்கு ஃபுல்லாக தான் நீங்கள் விடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஜம்கியை ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக 2 ஜம்கி வந்துடுச்சு. இதை அப்படியே கண்டினியூவாக பண்ணாமல் இதை இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் இருந்து, அதாவது அந்த ஹோலோடைய 2 சைடும் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். இது ஒரு லைன். ஆக்சுவலாக இந்த லைன் போட்டுட்டு சென்டரில் ஜர்தோசி லைன் நம்ம கொடுப்போம். பட் நான் உங்களுக்கு இந்த ஜம்கா டுட்டோரியல் அப்படின்றதுனால ஜம்கா மட்டும் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த இன்னொரு மெத்தட்லேயும் நான் பண்ணுவேன். ஃபுல்லாக ஜம்காஸை ஃபுல்லாக கீழே கொட்டிடுவேன். அதாவது ஜம்கியை ஃபுல்லாக கீழே கொட்டிட்டு அதை ஒவ்வொன்றா எடுத்து பண்ணிப்பேன். அது மாதிரியும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி, அதாவது ஃபுல்லாக விட்டுட்டு இப்படி கீழே இருந்து நீடில் வழியாக எடுத்துக்கலாம். நம்ம ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு.
பாருங்கள், மறுபடியும் செஞ்சு காட்டுறேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. பட் இதுக்கப்புறம் அப்படியே இந்த ஒர்க்கை விட முடியாது. பிகாஸ் நம்ம வந்து த்ரெட்டு தெரியாத அளவுக்கு ஜர்தோசி ஒர்க்கு, பீட் ஒர்க்கு நம்ம இடையில கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா கலர் த்ரெட்டில், ஜரியில் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னாலும் இந்த லைன் அப்படியே விட்டுடலாம். இந்த லைனையும் வந்துட்டு நம்ம மேங்கோவோடைய அந்த பாயிண்டில் நம்ம கொடுத்தோம் இல்லையா, அது மாதிரி கொடுக்கலாம். பட் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு தனியாக போட்டு காட்டுறேன். பிகாஸ் வந்து அது தனியாக ஒரு மோட்டிஃபாக நம்ம போட வேண்டியதில்லை. ஸோ அதனால் அப்படி போட்டு காட்டுறேன். ஆக்சுவலாக வந்துட்டு ஆன்லைன் கிளாஸில் வந்து இதான் லாஸ்ட்டு. ஸோ சீக்வன்ஸு ஒர்க்கு. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு நாட் போட்டு. இந்த ஹோலுக்கு எல்லாத்துலேயும் இடையில நம்மளுக்கு வந்து ஜர்தோசி வச்சு ஒர்க் பண்ணலாம். அதை லாஸ்ட்டில் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணலாம். நம்ம இப்போ மோட்டிஃப்க்கு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து பீட் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பீடாக வச்சுக்கலாம். இது வந்து ரவுண்ட் பீடு. இது வந்து சுகர் பீடு கிடையாது. இது ரவுண்ட் பீடு. இது வந்து நல்ல கோல்டு கலரில் நம்மளுக்கு வந்து 0 சைஸு கொஞ்சம் பெருசாக இருக்குது. நம்பர் 3 விட சின்னது. நம்ம 0 சைஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் பெருசு. சேம் அதே மாதிரி 2 ஒட்டி இருக்கு ஆக்சுவலாக. சுகர் பீட்ஸை தவிர மற்ற எந்த ரவுண்ட் பீட்ஸ் வச்சாலும் ஒரு பீடாக தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக கீழே விட்டுட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இது அவ்வளோதான். நம்ம ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபுல்லாக வச்சாச்சு. ஆக்சுவலாக உள்ளேயும் வச்சுருக்கேன், வெளியேயும் வச்சிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு உள்ளே என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் கலரில் வந்துட்டு எடுத்திருக்கேன். ரவுண்ட் பீட்ஸ் தான், பட் வந்து கலரில் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு ஜம்கி, ஒரு கலர் பீடு, அதாவது ஒரு க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நம்மளுக்கு ஆப்போசிட் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி க்ரீன் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சீக்வன்ஸை வச்சுட்டு நம்ம வந்து 2ஐயும் ஒரே நேரத்துலையும் இப்படி வைக்கலாம். இப்படி கொஞ்சம் தள்ளி வாட்டர் ஃபில்லிங் மெத்தடில் தான் நம்ம இப்போ வைக்க போகிறோம் ஃபுல்லாகவே. இந்த மாதிரி சீக்வன்ஸு பீட்ஸும் சேர்ந்து வைக்கும்போது கொஞ்சம் லூஸ் கொடுத்து வச்சுடுங்க த்ரெட்டை ஃபுல்லாகவே. ரொம்ப டைட் பண்ண வேண்டாம். டைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். இது வச்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த லூஸ் கொடுத்துருப்பேன் நான் கண்டிப்பாக. நான் வந்து வாட்டர் ஃபில்லிங் மெத்தடில் வைக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாகவே கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கோங்க. பட் வாட்டர் ஃபில்லிங்கில் கொடுத்தோன்னா கொஞ்சம் அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நான் அப்படி கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் லைனில் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்லாண்டிங் வந்து உங்களுக்கு தெரியும் அழகாக. ஸோ சேம் ஒர்க் அதே தான். ஆக்சுவலாக லைட்டாக நம்மளுக்கு அது பெண்ட் ஆயிடுது இல்லையா, ஸோ அப்போ வந்து லைட்டாக நழுவிடுது த்ரெட்டு. நான் உங்களுக்கு அகெயின் சொல்கிறேன், உங்களுக்கு வாட்டர் ஃபில்லிங் வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா ஸ்ட்ரைட்டாகவே வச்சுக்கலாம். பட் நான் வந்து வாட்டர் ஃபில்லிங் மெத்தடில் போட்டிருக்கேன். ஸோ சேம் இதே ஒர்க் தான். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அது நீட்டாக. நம்ம என்ன தான் வாட்டர் ஃபில்லிங் மெத்தடில் போட்டாலும் லைனாக நம்மளுக்கு அந்த பீட்ஸ் அந்த சீக்வன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். ஸோ வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. சேம் இதே ஒர்க்கு தான். நம்ம வந்து சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி இன்னொரு மெத்தட்ஸ்லேயும் நம்ம பண்ணலாம். நம்ம வந்துட்டு இந்த பீட்ஸுக்கு பதிலாக ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் யூஸ் பண்ணலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி நம்ம ஒரு ஃப்ளார் மாதிரி டிசைன்ஸ்லாம் பண்ணோன்னா நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த சீக்வன்ஸுடைய இன்னொரு மாடல் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக போட்டு காமிச்சேன் இல்லையா? அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் எப்படி ஜர்தோசி போடுறது அண்டு வந்துட்டு இந்த பீட்ஸுக்கு பதிலாக வந்துட்டு ஜர்தோசி யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான ஐடியாஸுடைய வீடியோ ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்றேன் லிங்க்கு. ஸோ அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஜம்காஸ் வந்துட்டு ஜம்கி எடுத்துகிட்டு அதாவது சீக்வன்ஸ் சொல்லலாம், அதை எடுத்துகிட்டு ஒரு பீட் எடுத்திருக்கேன். அதாவது நம்ம அந்த அவுட்லைனில் கொடுத்தோம் இல்லையா, அந்த ரவுண்ட் பீட் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா தெரியும். அதே ஹோலில் மறுபடியும் எடுத்துகிட்டு சீக்வன்ஸோட ஹோலில் விட்டு த்ரெட்டை எடுத்துகிட்டு அந்த பீடை சுற்றியும் நம்ம கொண்டு வந்துட்டு லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், கரெக்டாக அந்த பீடில் மாட்டிக்கணும் நம்மளுக்கு, அந்த ரவுண்ட் பீடில். ஸ்விங் த்ரெட் தான் நான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஜரி யூஸ் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஸ்விங் த்ரெட் அப்படிங்கிறதுனால அது அப்படியே அட்டாச் ஆகிக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் நான் ஸ்விங் த்ரெட் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட் எடுக்காதீங்க. சில்க் த்ரெட்டும் சேம் அதே மாதிரி தான். ஸ்விங் த்ரெட் தான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக பிடிச்சி நிற்கும். ஸோ அதனால் சில்க் த்ரெட்டும் வேணாம், ஜரி த்ரெட்டும் வேணாம். நீங்கள் ஸ்விங் த்ரெட்டே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக நிற்கும் உங்களுக்கு. அகெயின் வந்து லூஸ் ஆகாது உங்களுக்கு. சேம் அதே தான். சீக்வன்ஸ்குள்ளே மறுபடியும் ஒரு நாட் மாதிரி எடுத்துகிட்டு லூஸாக விட்டுட்டு பண்ணிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு, ஈஸியாகவும் இருக்கும். லைட்டாக நீடில் மூலமாக அப்படியே ஃப்ளாட் பண்ணிவிட்டு இப்போ கீழே டைட் பண்ணிக்கலாம். லைட்டாக வெளியே வந்துருச்சு ஆக்சுவலாக. பர்ஃபெக்டாக உள்ள செட் ஆகிடும் நம்மளுக்கு. சேம் இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக போட போகிறோம். மறுபடியும் பாருங்கள், ஒரு சீக்வன்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே பீட் வச்சுட்டு நம்ம மறுபடியும் சீக்வன்ஸ்குள்ளே விட்டு ஒரு லாக் மாதிரி எடுத்துட்டு அந்த லாக் போடாமல் அதை வந்து பீட்குள்ளே விட்டு லாக் பண்ணிடுறோம். இது ஆக்சுவலாக நிறைய பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இது ஒரு ஐடியா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இந்த இடத்துல வந்து ஓவரால் புட்டாஸ் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். பட் இதுலேயே வந்துட்டு நம்ம வேறு மாதிரி ஐடியாஸும் பண்ணலாம். பட் இந்த ஓவரால் புட்டாஸ் கொடுத்து முடிச்சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. ஆக்சுவலாக வந்து இது ஒரு ஷேப் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இது ஓகே, இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் வந்து ஐடியாஸ் வந்து எப்படின்னா, நம்ம இந்த மேங்கோ மோட்டிஃப்லேயே வந்துட்டு நிறைய ஐடியாஸ் பண்ணலாம். அதனுடைய சைடில் வந்துட்டு இந்த மாதிரி ஓவராலாக கொடுக்காம நம்ம வந்து ஃப்ளார் மாதிரி ஒரு பெட்டல் மாதிரி கொடுத்துட்டு கூட நம்ம பண்ணியிருக்கலாம். பட் இது ஓகே, இது வந்துட்டு நம்மளுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, தனித்தனியாக பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் நான். இந்த மாதிரி ஓவரால் புட்டாஸ் வந்துட்டு நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாக கொடுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த லைன் மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம தனியாக உங்களுக்கு ஒரு லைன் போட்டு காட்டியிருக்கேன். அதோடு சேர்த்து ஒரு 4 ஸ்டிச்சஸ் இதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது இல்லாமல் லவங்கம் ஸ்டிச் மாதிரி நம்ம கொண்டு வந்து அதில் வந்துட்டு சீக்வன்ஸ் வச்சும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி உள்ள இந்த பீட்ஸுக்கு பதிலாக ஜர்தோசி வச்சும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஐடியாஸ் இருக்கிறது நான் உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.